நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. 2008க்கு அப்புறம் ஆர்சிபி சேப்பாக்கத்தில் வென்றதே கிடையாது. அப்படி ஒரு பேடான ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதை இந்த தடவை முறியடிக்கிறதுக்கு அவங்க முக்கியமாக உட்படுறாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த டீம் வந்து களமிறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்லேயே அந்த கான்ஃபிடென்ட் தெரிஞ்சிச்சு. பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அணி பக்காவாக ரெடி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பவுலிங்கை விட பேட்டிங் தான் எப்போவுமே ஆர்சிபியில் சிறப்பாக இருக்கும். இந்த தடவையும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் பவுலிங்க்கு இந்த தடவை வந்து ஓரளவு சிறப்பான பவுலர்கள் வச்சுருக்காங்க. ஹேசில்வுட், புவி, அப்புறம் வந்து குருணால் பாண்டியா, இந்த மாதிரியான பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. லுங்கிங்கிடி அவரும் வந்து ஒரு நல்ல பவுலர் தான். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்லேயே வந்து லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இந்த மாதிரியான வீரர்களை வச்சுருக்காங்க. ஸோ சென்னை அணி அவங்க வந்து சேப்பாக்கத்தில் எப்போவுமே அபாயகரமான அணியாக இருப்பாங்க. அதுலேயும் வந்துட்டு நார்மல் பவுலர்ஸை வச்சுக்கிட்டே அவங்க அபாயகரமான அணியாக இருப்பாங்க. இந்த தடவை வந்து அணியில் பவுலிங் வந்து சூப்பராகவே இருக்குது. நூர் அகமது வந்து ரொம்ப டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. நூர் அகமது, ஜடேஜா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கலீல் அகமது, நாதன் நெல்லிஸ் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து நல்லா போடக்கூடியவங்க. ஃபஸ்ட் பேட்டிங் முடிக்கிற அணிக்கு வந்து மேட்ச் வந்து பெருசாக சாதகமாக இருக்காது. செகண்ட் பேட்டிங் முடிக்கிற அணிக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா வந்து டியூ இருக்கிறதுனால அது ஒரு ஃபேக்டர். அது போக வந்துட்டு பொதுவாகவே வந்து சிஎஸ்கேல பொதுவாகவே வந்துட்டு சேப்பாக்கத்தில் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற அணி தான் வந்துட்டு பெரிய அளவு வெற்றி பெறும். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் மேட்சும் வந்து எம்ஐ கூட சிஎஸ்கே அப்படி தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்துட்டு எம்ஐயோட பவுலிங் வந்து ஓரளவு சிறப்பாக இருந்ததுனால அவங்கனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிக்க முடிஞ்சது. சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டர் பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதை வந்து ஆர்சிபி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் வந்து என்னென்னா பேட்டிங் தான். ஒருவேளை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளான் வந்து இப்போ வச்சுருக்காங்கன்னா, அதாவது வந்து என்னென்னா ரிசல்ட் வச்சு அடி நொறுக்கி எடுத்துடுறது, அதுதான் ஒரு பிளான். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் ஆடக்கூடிய தேவதத் படிக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதார், அப்புறம் குருணால் பாண்டியா. ஸோ மிடில் ஆர்டரில் வரைக்கும் வந்துட்டு மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் வந்து பேட்டிங் வந்து ஓரளவு விக்கெட் விழுகாமல் வந்துருச்சு அப்படின்னா, மிடில் ஓவர்ஸில் வந்து விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ஸ்பின் ஆடக்கூடிய நல்ல வீரர்களை வந்து அந்த இடத்துல வந்து இறக்குறதா ஒரு பிளான் வச்சுருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குருணால் பாண்டியா நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவர், ரஜத் பட்டிதார் நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவர், தேவதத் படிக்கலும் ஓரளவு ஸ்பின் ஆடுவார். கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்கார், அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கை நல்லா அடித்து வெளுக்கக்கூடியவர். ஸோ இப்படி ஒரு பிளான் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபியூ ஓவர்ஸ்க்கு வந்து ஃபில் சால்ட்டை வந்து விக்கெட் விடாமல் வந்து ஆட வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து விராட் கோலி ஆல்ரெடி ஸ்பின் நல்லா ஆடுவார். ஸோ அவரோட சேர்ந்து ரஜத் பட்டிதார், அப்புறம் வந்துட்டு படிக்கல், அப்புறம் குருணால் பாண்டியா இப்படி வந்து ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸை வந்து இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடை நல்லா ஆடக்கூடிய லிவிங்ஸ்டன், அப்புறம் வந்து டிம் டேவிட் இந்த மாதிரியே வந்து ஒரு பேட்டிங் ஆர்டரை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கேக்கு டஃப் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கேல வந்துட்டு பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஆடுறாங்க. சச்சின் ரவீந்திரா அண்டு ருத்ராஜ் கேக்வாட் இவங்க நல்லா ஆடுறாங்க. ஸோ திரிபாதியை வச்சு இறங்குறாங்களா என்னன்றது தெரியல. மேபி வந்து ருத்ராஜை வச்சே போகக்கூடும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் மிடில் ஆர்டரில் சிஎஸ்கே அணி வீக்காக தான் இருக்குது. மிடில் ஆர்டரில் வந்து சிஎஸ்கே அணி வீக்காக தான் இருக்குது. சிவம் துபே, சாம் கரன் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சோபிக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து அவங்கள வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி விக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த மிடில் ஆர்டர் விக்கெட்டை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து ஷியா சர்மா வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அவர் வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கக்கூடிய வல்லவர். ஸோ அவரை வச்சு மிடில் ஆர்டரை அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து உடைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டிக்ஸ் வச்சு ஆர்சிபி விளையாண்டாதான் சிஎஸ்கே வந்து பீட் பண்ண முடியும். இல்லைன்னா சிஎஸ்கே பீட் பண்ணுறது, அதுவும் வந்து சேப்பாக்கத்தில் பீட் பண்ணுறதுன்றது ரொம்பவே சிரமம். இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஓவர்ஸ்லாம் வந்து ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேரும் வந்து சூப்பராக வந்து லைன் லென்த்தில் போடுவாங்க. ரசிக் தார் சலாமுக்கு பதிலாக வந்து புவனேஸ்வர் குமாரை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஆப்பரண்ட்டாக வந்து நல்லா செயல்படலாம். அது ஆர்சிபி அணிக்கு பெரிய சாதகமாகவும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டீம் செலெக்ஷன்லேயும் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிக் பண்ணி எடுத்து அவங்கள வந்து விக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டாக்டிக்கலான மூவ் யூஸ் பண்ணால் தான் அவங்க வின் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு ஆர்சிபி வந்து பெரிய முடிவு பண்ணியிருக்காங்களா, அதாவது என்னன்னா அடிக்கிறது எவ்வளோ ரன்ஸ் அடித்தோம்னா நம்ம பவுலிங் தாங்கும் அந்த அளவுக்கு வந்து ரன்கள் அடித்து வச்சுக்கணும் அப்படின்றதுல குறியாக இருக்கிறதா. ஸோ அதுதான் அவங்களோட பிளானாக இருக்கிறதாகவும் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸை வந்து அடிக்கக்கூடிய வீரர்கள் எங்ககிட்டையும் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு பிளான் வச்சு அவங்க செயல்பட போகிறதா வந்து ஒரு சில தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இடிமுழங்க ஆர்சிபியோட வெற்றி வந்து சென்னை சேப்பாக்கத்தில் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக எல்லாரும் காத்திருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.